இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவ வேணும்னேதான் என் காரை வந்து இடிச்சிருக்கா. உண்மையா சொல்லணும்னா இவ என்னதான் வந்து இடிக்க ட்ரை பண்ணா. மிஸ் ஆனதுனால கார்ல இடிச்சிட்டா. ஓ, அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸா? இல்ல சார், நிஜமாவே பிரேக் வேலை செய்யல. நீ தான் இடிச்சிருக்க, நல்லா டேமேஜ் ஆயிருக்கு. சோ கேஸ் ஃபைல் பண்ணாம விட முடியாது. நீ ஸ்டேஷனுக்கு வந்தே ஆகணும். ஸ்டேஷனுக்கா? வேண்டாம் சார், என் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன கொன்னு போட்டுருவாரு. என்னால என் அண்ணன் அவமானப்படுற நிலைமை வரக்கூடாது. பிரதர் சென்டிமெண்டா? அவ அப்படிதான் பேசுவா. ஏதோ கார்ல இடிச்சதுனால சரியா போச்சு. அதுவே என்ன இடிச்சிருந்தா என் உயிர் போயிருந்தா? கரெக்ட் தானே? எஸ்ஐ சார், என்ன இடிச்சு கொலை பண்ண பார்த்தான்னு நான் இவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். அவளை அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ்ஐ சார், கார் டிரைவ் பண்ணது நான் தான், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. நீயே வந்து ஒத்துக்கிட்டதுனால நீ வேண்டான்னு சொன்னாலும் அரெஸ்ட் பண்ணுவேன். சார் அது வந்து பூர்ணி, நீ அரெஸ்ட் ஆயிட்டா ஆண்டி, உன் அண்ணா எல்லாரும் வேதனைப்படுவாங்க. ஆனா என்ன அரெஸ்ட் பண்ணா என்ன பத்தி கவலைப்படுறதுக்கு யாருமே இல்ல. நீ டிரைவ் பண்ண விஷயத்த இதோட மறந்துற. இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லாத, வீட்ல கூட சொல்லாத. சொல்ல மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடு. எல்லாம் நான் தான் பேசணுமா? நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களா? உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் என்ன எப்ப பேச விட்டுருக்கீங்க? யார் தான் பேச விட்டுருக்கீங்க? அப்பையில இருந்து நீங்க மட்டும் தானே பேசுறீங்க. இங்க பேசுனது பத்தாதுன்னு சாரதா வீட்டு வரைக்கும் வந்து அங்க கூட நீங்க மட்டும் தானே பேசுனீங்க. பின்ன பேசாம சும்மா இருப்பாங்களா என்ன? பொண்டாட்டி நான் இருக்கும்போது உங்க இஷ்டத்துக்கு நீங்க அவ வீட்டுக்கு போனா நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? உங்களுக்கு என்னென்னமோ பண்ணி மயக்கி திருட்டுத்தனமா வீட்டுக்கு வர வச்சுக்கிட்டு இருக்க அந்த சாரதா நான் விட்டுருவேனா? வீரா, உண்மையிலேயே சாரதா அப்படிப்பட்டவளா இருந்திருந்தா இன்னைக்கு நான் உன் வாழ்க்கையிலேயே இருந்திருக்க மாட்டேன். உனக்காக மட்டும்தான் சாரதாவ வேற வழி இல்லாம பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு பசங்களை படிக்க வச்சு ஆளாக்கி ககனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுத்திருக்கா. அவ வாழ்க்கை ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கா. நான் சாரதா வீட்டுக்கு போனேன்னு நீயும் அண்ணியும் அவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க. அதுவே நான் உன் வாழ்க்கையில வந்து அன்னைக்கு பாவம் சாரதா குழந்தைங்களோட உங்க வீட்டு வாசல்ல நின்னு எதுக்காக எங்களை விட்டு போறீங்கன்னு கெஞ்சி கேட்டப்ப நான் அங்கேயே செத்துட்டேன். அப்படின்னா என்ன பெருப்பல்லாம தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? உன்னை நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவங்கள விட்டு நான் ஏன் விலகி வந்தேன்னு எல்லா விஷயமும் உன் அன்னைக்கு ரொம்ப நல்லாவே உன் எல்லா கேள்விக்கான பதிலும் உன் அன்னிக்கிட்டே இருக்கு. கேட்டு பாரு, உனக்கு தெளிவா சொல்லுவாங்க. என்ன நீ அவர் அப்படி சொல்லிட்டு போறாரு? அப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் எங்களை கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? அது எப்படி அப்படி பண்ணுவீங்க? என்ன பத்தி யோசிக்க மாட்டீங்களா? கேபியோட அன்னைக்கு உன் கல்யாணம் நடக்காம போயிருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் மீரா? சொல்லு. அவரோட எனக்கு கல்யாணம் நடக்கலன்னா நான் செத்து போலான்னு தான் முடிவு பண்ண. பாத்தியா? அதனாலதான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லல. வேற எதை பத்தியும் நான் யோசிக்கல.
உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணும்னு நினைச்சேன், அப்படியே பண்ணிட்டேன். நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க அண்ணி. எங்களை பத்தி யோசிச்சு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அவர் எப்படி பேசிட்டு போறாருன்னு பாத்தீங்களா? நான் நல்லது பண்ணிருக்கேன்னு உனக்கு மட்டும் புரிஞ்சா போதும் மீரா. மத்தவங்க புரிஞ்சுக்கலன்னா எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. இப்பதான் எனக்கு புரியுது அண்ணி. நீங்க கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம காரை டிரைவ் பண்ணி போய் அந்த நட்சத்திராவோட காரை இடிச்சிட்டா. நட்சத்திரா கிட்ட சாரி சொல்லி அவ கேட்காம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டானா. அந்த தையத்தாக்காக்கு டிரைவிங் லைசென்ஸ் இல்லையா? இல்லன்னு நினைக்கிறேனா. இந்த மாதிரி டிரைவிங் லைசென்ஸ் இல்லாம டிரைவ் பண்ணி ரோட்ல போற வரவங்க எல்லாம் இடிச்சா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா? லைசென்ஸ் தான் இல்லையா, இல்ல அவளுக்கு டிரைவிங்கே தெரியாதா? அவ நல்லா தான் டிரைவ் பண்ணானா, ஆனா சடனா போய் காரை இடிச்சிட்டா. அந்த பொண்ணு ஒண்ணு ரோட்ல போறவ கிடையாது, நம்ம வீட்ல இருக்கவ. உன் தங்கச்சிக்கு அவ டான்ஸ் கத்து கொடுக்கறா. அவ நம்ம வீட்ல இருக்கானா, நம்ம வீட்டோட விருந்தாளி. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் அத தீக்க வேண்டிய பொறுப்பு நம்மளோடது. மா, தப்பு செஞ்சவங்க தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். உன் கையில இருக்கிற இந்த லத்திய புடுங்கி உன்னை இப்படியே அடிக்க வந்தா, அப்போ நீ என்ன பண்ணுவ? என்ன காப்பாத்திக்கிறதுக்காக இப்படி அடிப்பேன் சார். ஆன் த ரெக்கார்ட்ல இருக்கிற விஷயம் இதான். ஆஃப் த ரெக்கார்ட் அபூர்வா மேடம் மாதிரியான ஆளுங்க கிட்ட உனக்கு என்னடி வேலை? அவங்க கார் ஹெட்லைட்டோட தகுதி கூட இல்ல உனக்கு. எங்க மேடமோட பொண்ணையே உன் வாய்க்கு வந்தபடி பேசுறியா? ஃபினிஷ்ட். இன்னையோட உன் கதை ஃபினிஷ்ட். அபூர்வா மேடமோட பொண்ணு நட்சத்திராவை நீ கஷ்டப்படுத்தினதுக்கு உன்னை வெளியே வர விடாம பண்றதுக்கு தாண்டி நான் இருக்கேன். உன்னை காப்பாத்துறதுக்கு யாரு இருக்கா? கான்ஸ்டபிள்,